நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த தலைப்பே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உலகத்திலேயே எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் ஒன்றை தவிரன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையும் கூட. எல்லாத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அம்மாவை தவிர. ஆக நிகரற்றது உலகில் கடவுளை விட முதன்மையானது. கடவுளுக்கும் மேலே நம்மளை பெற்ற தாய் தான். தாய் அப்படிங்கிற அமைப்பு 99% அம்மானு நினைக்கும் போதே பெரிய அளவில். எனக்கெல்லாம் என்னுடைய அம்மா 68 வயசில் இறந்து போனாங்க. கேன்சரில் இறந்து போனாங்க. எனக்கு கிடைச்ச தாய், எனக்கு கிடைச்ச தந்தையோடு எனக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தகப்பனை நான் என்றைக்குமே விட்டு கொடுத்துடல. தாயெல்லாம் எனக்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட அம்மா. எனக்கெல்லாம் ஒன்றுனா எனக்கு ஊசி குத்தினா கூட அந்த அருவா வெட்டின மாதிரி துடிச்சு போகிற அம்மா. 68 வயதில் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சியை, நான் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சியை 10 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டீங்களம்மா, நீங்கள் பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்ற தினசரியாவது ஒரு முறையாவது இன்றைக்கி எங்கள் அம்மாவை நினச்சிருவேன். ஒரு முறையாவது தினசரியாவது இன்றைக்கு எங்கள் அம்மாவை நினச்சி இன்றைக்கு இருக்கிற ஓரளவுக்கு என்னுடைய வளர்ச்சியை என்னுடைய தாய் பார்த்தாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சியை பார்க்க முடியாமல் போயிடுச்சே, இன்றைக்கு நான் வைத்திருக்கின்ற வசதிகளை என்னை பெற்ற தாய் அனுபவிக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிறதுல தினசரி தெய்வத்தை நினைக்கிறேனோ இல்லையோ என்னுடைய தாயை இன்றும் நான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இல்லை, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்னா அம்மானாலே கண்ணில் தண்ணி வந்துடும், அழுதுருவீங்க. சந்திரன் வலுத்தவனுக்கு எந்த ராசிக்காரனாக இருக்கட்டும், விருச்சிகராசியாக கூட இருக்கட்டும், சந்திரன் நீச்சமாகி நீச்சபங்க அமைப்பில் குருவின் பார்வை சுக்கிரனின் தொடர்பு அப்படின்னு இருக்கும்போது அம்மானால அப்படியே உடம்பு விதுவிதுத்து போகும். தாயில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரே உறவு அம்மா தான். அப்பாட்ட கூட ஏதோ பிரச்சனை, அண்ணன் தம்பிகளில் கூட எல்லாம் பிரச்சனை எல்லாம். ஆக நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்களா இருக்கிறாங்க. 199 பேர் நல்ல தாயை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒன்று ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், விதிவிலக்கு. எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு, எல்லாவற்றிற்கும் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவேன். சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் மூலவர்கள் சொன்ன சில விஷயங்களை தான் நான் முத்துக்களாக்கி, சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள அமைப்பை நான் கண்டுபிடிக்கலை. கடலுக்குள்ளே முத்தாக கிடக்குது. இந்த முத்துக்கள் எல்லாம் உள்ளே போய் ஆழமாக போய் மூச்சு அடக்கி போய் அந்த முத்துக்களை சேர்த்து மாலையாக தூக்கி உங்கள் கையில் கொடுக்குறேன்னு ஒரு இதில் பேசினேன். ஏதோ ஜிகே ஐயாவுடைய ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசினேன். அதுதான் உண்மை. பாவகம், பாவகாதிபதி, காரகம் ஆகின்ற இந்த 3 அடுக்குகள் பாபத்துவமாகி கெடும் பொழுது ஒருவருக்கு அது முற்றிலுமாக கெடுகிறது. அப்ப 4ஆம் பாவகம் எவர் ஒருவருக்கு வலுவிழந்து போகிறதோ அப்போது இந்த உலகின் மகத்தான உறவான அம்மா என்கின்ற அமைப்பு ஒருவருக்கு யோசிக்க நினைக்க முடியாதபடி. இப்போ நான் நினைக்கிறேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டீங்களாம்மா, 68 வயசில் இறந்துட்டீங்களாம்மா, நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 10 வருஷம் இறந்துருக்கலாமே, எல்லாருக்குமே ஒரு 75 வயசு தாண்டின வாழ்க்கை உண்டே, அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போச்சே. ஒரு இவ்வளவு என்ன இருந்தாலும் இறைவன் சில விஷயங்களை இவ்வளவுதான் கொடுக்கிறார். இன்றைக்கு இருக்க எல்லாவற்றிலையும் நானும் என்னுடைய 2 தம்பிகளும் எங்கள் அம்மா பார்த்த மாதிரி யாருமே பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு எங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம். இருந்தாலும் ஒரு நோய், ஒரு கொடிய நோய், ஒரு கேன்சர் என்கின்ற ஒரு அமைப்பு வரும்போது டாக்டருங்கெல்லாம் என்னை திட்டினாங்க. உண்மையிலேயே நான் பார்த்த டாக்டர் என்னை திட்டினார். எங்கள் அம்மாவுடைய லைஃப்பை நான் 8 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனேன் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக. டாக்டர் என்ன கேட்டார், உங்கள் அம்மாவை நீங்கள் கொடுமைப்படுத்த. எங்கள் அம்மா கடைசி காலத்தில் வலியில் துடிச்சாங்க, கேன்சர்னால வந்த வலியில். அப்போ எங்கள் அம்மா என்னுடைய டாக்டர், அவரும் ஒரு பிரபலமான டாக்டர், அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நிம்மதியாக சாக வேண்டிய தாயை இப்படி துடிக்க வச்சு சாக வைக்கிற. 8 மாதத்துக்கு முன்னாடி செத்துருந்தாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னோன்னா நாங்கள் அந்த ஆயுர்வேத மருந்து நிறுத்தினோம். ஒரு 15 நாளில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆக எல்லாருக்குமே தாய் என்றாலே ஒரு கண்ணீர், ஒரு அன்பு, பாசம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனால் இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞர் பேசுகிறார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், பிறந்த ஊரை கூட சொல்ல மாட்டேன், ஜாதகம் மட்டும் போடுவேன். எப்போவாவது ஒரு முறை சில வித்தியாசமான கன்சல்டேஷன் வரும். குருஜி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, குருஜி உங்களுடைய ரெக்கார்டிங் ஏதாவது நான் இப்போ பேசுகிறது ரெக்கார்டிங் ஆகுமா? ஆமாம், என்னுடைய எல்லா ரெக்கார்டிங்களும் எல்லாமே ஆடியோக்கான ரெக்கார்டிங் தான். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, அதுக்காக பேசி முடித்த உடனே உங்களுக்கு ஆடியோ அனுப்புவோம், அதுக்காக ரெக்கார்டிங். தயவுசெய்து என்னுடைய கன்வர்சேஷன் ரெக்கார்டிங் ஆகக்கூடாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க, அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்க கூட வெளியே போயிடணும், நம்ம 2 பேர் பேசுகிறத கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு இளைஞர். அவ்வளோதான் சொல்லுவேன். டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன்.
அவர் இதை அனுமதிச்சிருக்கிறார். என்னுடைய நேரம், பிறந்த நேரம் எதுவுமே இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் ஜோதிட ரீதியாகத்தான் நீங்கள் போடுவீர்கள் என்கின்ற காரணத்தினால நான் இதை தாராளமாக நான் தான் கேட்டேன். தம்பி, இந்த ஜாதகத்தை நான் பொது வெளியில் போடுறேன், உங்களுடைய அமைப்பு சில நுணுக்கமான ஜாதகம்ன்றதுனால சில விஷயங்களை ஜோதிடத்தில் கற்றுக்கணுன்றவங்களுக்காக இதை போடலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தாராளமாக போடுங்க குருஜி, உங்களுடைய வீடியோக்களை நான் ஃபுல்லாக பார்க்குறேன், நானும் உங்களுடைய ஃபாலோவர் தான். என்னுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், டைம் எதுவுமே, ஊர் எதுவுமே இருக்கக்கூடாது, என்னுடைய கண்டென்ட் மட்டும் இருந்தால் போரும்னாரு. கண்டிப்பாக போடுகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் நான் 2 ஜாதகங்களை கொடுக்க போகிறேன். என்னோடு பேசிய கன்சல்டேஷன் பண்ண ஒரு இளைஞர், அவருடைய ஜாதகம், அவருடைய தம்பி ஜாதகம். ஏன் 2 ஜாதகமும் கொடுக்குறேன் தெரியுமா? நானாக தான் அவர்கிட்ட 2வது கேட்டு வாங்கினேன். 2 பேருக்கும் ஒருத்தர் தானே அம்மா. அப்போ அம்மா கிட்ட ஒரு குறை இருந்தாலே அவள் பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அதே அமைப்பு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் இல்லையா? ஆக ஒரு லெவலில் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான். கண்டென்ட்டை மட்டும்தான் கொடுக்க போகிறேன், ஜாதகத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் போன்ற விவரங்களை நான் கொடுக்க போகிறதில்ல. எடுத்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ரெக்கார்டிங் ஆகக்கூடாது, கான்ஃபரன்ஸில் யாரும் இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் மட்டும் சில விஷயங்களை பார்க்கணும். நான் எடுத்த உடனே சில விஷயங்கள், சரி, திரையில் ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகர் டேட் ஆஃப் பர்த், டைம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் சூரியன், பங்குனி உத்தர ஜாதகம். நோட் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி யோக ஜாதகம்னாலே, பௌர்ணமினாலே எனக்கு கண்ணில் அப்படியே பல் படிக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பௌர்ணமினாலே, அதுவும் ஒரு இளைஞர்னாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா அவன் நல்லா இருக்கிற போகிறான்ப்பா, அழகாக பதில் சொல்லலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவன் நல்லா இருக்க போகிறான் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ ஊற்று எடுக்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி யோக ஜாதகம். மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், 2ல் புதன் ராகு, 3ல் சுக்கிரன் செவ்வாய், 4ல் சனி, 6ல் குரு, 7ல் பௌர்ணமி சந்திரன், பங்குனி உத்தர சந்திரன், 8ல் கேது. பிறக்கும்போது சூரிய தசையில் 2 வருஷம் 6 மாதம் 15 நாட்கள். பிறக்கும்போது சூரிய தசையில் 3 வருடம் 6 மாதம் 15 நாட்கள் இருக்கின்ற நிலைமையில இப்போ அவருக்கு ராகு தசையில் சுயபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு தசையில் சுயபுக்தி 19/10/2024 2/7/2027 வரைக்கும். ஒன்றை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். அது ஜோதிடம் படிக்க ஆர்வத்தில் உள்ளவங்களுக்காக ஒரு சின்ன இது. மீன லக்னம் 24 டிகிரி 57 கலை, 24 டிகிரி முனையில் 57 கலையில் மீன லக்னம். அந்த லக்கண முனை 24.57 லக்கண முனை. இது மட்டும் உங்களுக்கு அது போரும். இந்த 24 டிகிரி 57 லக்கண முனை என்பதை உங்களுக்கு ஒரு இது பண்ணுறேன். மற்றபடி இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த அமைப்பில் எனக்கு டக்குன்னு சில விஷயங்கள் புரியும். நான் சொல்லும் போதே, என்னப்பா கொஞ்சம் புத்திசாலியான பையனாக இருக்கிற, யூ ஆர் த பான் வித் சில்வர் ஸ்பூன். ஏன்னா பிறக்கும்போதுலேருந்தே ரொம்ப யோக தசைகள், குறிப்பாக சுக்கர தசை நடக்கவே இல்லை. பான் வித் சில்வர் ஸ்பூன், நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிற உங்கள் அப்பா அதிகாரம் உள்ளவர். ஆமாம் குருஜி, அதிகாரம் உள்ளவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். உண்மையில் அதிகாரம் உள்ளவர் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா சொன்னால் அவர் சொல்கிறத விட நடக்கும். இவ்வளோதான். அவர் சொல்லிட்டார் யார் என்ன எல்லாம். உங்கள் அப்பா அதிகாரம் உள்ளவர்னு நான் சொல்கிறேன், அவரை என்னை திருத்துறார். அதிகாரம் உள்ளவருக்கு அருகே இருக்கிறார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சொன்னால் அது நடக்கும். சம்பந்தப்பட்ட நேரடியான அதிகாரம் உள்ளவர் சொல்வதை விட அவருக்கு அருகே இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா சொல்கிறது அப்படியே வேத வாக்கு. ஆகவே என்னுடைய அப்பா தான் உண்மையான அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்லலாம். உன்னுடைய தந்தை அதிகாரம் உள்ளவர், பான்வத்து சில்வர் ஸ்பூன். எந்த இடத்துலையும் எனக்கு பிறந்ததிலிருந்து எந்த குறையும் இல்லை குருஜி. இப்போ நீ சிஏ சம்மந்தப்பட்ட ஆடிட்டி, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆமாம் குருஜி, சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு நீ தொடர்பு கொண்டிருக்க. உனக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. 100க்கு 100 உண்மை. இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சிஏ படிப்பு, அதில் கூட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். அநேகமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் நான் பெங்களூர் போவேன்னு நினைக்கிறேன், அல்லது வேற ஒரு மாநிலத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். எனக்கும் இதில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் குருஜி. உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் என் வாழ்க்கை இப்படித்தான். ஏன்னா புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். புதன் சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார், குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக இந்த இடத்துல எல்லா நிலைகளிலும் ஒரு புத்திசாலியான அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால இவர் இப்படின்றத கணிக்க முடிஞ்சது. சரி அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தவர் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறார். குருஜி, எனக்கும்
முதல்ல தம்பியை பற்றி பேச்சு வரல. எனக்கு தகப்பனை பிடிக்கும், தாயை பிடிக்காது. சரி, நான் எதுவுமே சொல்லலை. அவர் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே வரார். எனக்கு தேவை சில கிளாரிஃபிகேஷன்ஸ். எனக்கு அம்மாவை பிடிக்காது, எனக்கு அப்பாவை பிடிக்கும். நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். என்னுடைய அம்மா ஒரு குறையுள்ள அம்மா. முழுக்க கன்வர்சேஷனுக்கு பிறகு என்னுடைய அப்பா சொன்னதே, நீங்கள் 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் அம்மாவும் நானும் உடல் ரீதியாக கூட டச் இல்லைடா. எனக்கு அவள் மனைவி கிடையாது, உங்கள் 2 பேருக்கும் அம்மா. உங்கள் 2 பேருக்கும் அம்மாவாக இருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிறான். அவன் எனக்கு பொண்டாட்டி கிடையாது. என் அம்மா வேறொரு மாதிரியான நட்பில் இருக்கிறார். எப்பெல்லாம் சனி அந்தரம் வருதோ, எப்பெல்லாம் சனி புக்தி வருதோ, அப்பெல்லாம் நான் அம்மாவோட பயங்கரமான சண்டை போடுறேன். இப்போ கூட சனி அந்தரம் வந்ததுலேருந்து பயங்கர சண்டை. குருஜி, நீங்கள் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சில விஷயங்களை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஜாதக ரீதியாக ஏன் என்னுடைய தாய் என்னுடைய தந்தையை விட்டு வேறொரு நட்பில் இருக்கிறார்? என்னுடைய தந்தை மிகப்பெரிய அதிகாரத்திற்கு உள்ளவருடைய பக்கத்தில் இருக்கிறார். இது வெளியிலெல்லாம் தெரியாது, வெளியில் சொல்கிற சமாச்சாரமும் இல்லை. எங்களுக்குள்ள இந்த 4 பேருக்குள்ள மட்டும் தெரிந்த ரகசியம். ஆனால் இன்றைக்கு நேற்றல்ல, 15 வருடங்களுக்கு மேலாக இந்த நட்பு இருக்கிறது. அந்த நண்பர், தாயின் நண்பர் சாதாரணம். ஆனால் எங்கள் அப்பாவோ இவ்வளோ பெருசு. நான் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெவலில் இருக்கும்போது, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்கும்போது, உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதுடா, வேலையை படுறாரு அப்படின்னு எங்கள் அம்மா என்னை அடக்குனாங்க. இன்னி வரைக்கும் எல்லாம் ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம். எங்கள் அம்மாவை தட்டி கேட்க முடியல. அம்மா வேறு மாதிரியானவர். சில நேரங்களில் பல மாதங்களாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். சமையலுக்கு மேலே எல்லாம் அதுதான். அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, நானும் அப்பாவும் தம்பியும் ஒரு பக்கம் இருக்கிறோம். அதே வீட்டில் அம்மா இருக்கிறார். ஆனால் எங்களுக்குள்ள அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள எங்கள் 3 பேருக்குள்ள இயல்பான சந்தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட என்னால் நேருக்கு நேராக பேச முடியறதில்ல. 10 நாள் பேசுனா 15 நாள் சண்டை வந்துடும். மற்றபடி எங்கள் அம்மாவை சமைக்கிறதுலையோ இதுலேயோ குறை சொல்ல மாட்டேன். எல்லா நிலைகள்லையும் எங்கள் அப்பா தான் என்னை பார்த்துக்கிறாரு. எங்கள் அம்மா என்னோட இருக்கிறாங்க, வேறொருவரோட நட்பில் இருக்கிறார்கள், என்னுடைய வீட்டிலேயே இருக்கிறார்கள். இது எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் தெரியும். எங்கள் 2 பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எங்களுக்கு விவரம் தெரிகிற வயசு வந்துருச்சுல, அதனால் சில விஷயங்களை அவர் அப்படி தான் பேசுவார். எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இந்த தாயை பற்றின விஷயத்தில் மட்டும் எனக்கு மன நிம்மதி இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரி சிஏ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னுடைய அம்மாவை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இது இப்படி தான் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது. இதை நீங்கள் ஜோதிட ரீதியாக காரணமாக நீங்கள் விளக்குனீங்கன்னா போரும் குருஜி. அதுக்காகத்தான் எனக்கும் சில விஷயங்கள் தெரியுது. ஆனால் நான் சின்ன பையன், உங்களுடைய இதில் நீங்கள் அதை சொல்லுங்கன்ட்டு அவர் எல்லாமே முன்னாடியே பட்டுன்னு உடைச்சி அவர் கேட்கறது விளக்கம் மட்டும்தான். சரி பாருங்க, ஒரு இளைஞன், அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தாய்மாமனே இல்லைன்னு, தாய்மாமனும் உங்களுக்கு இல்லைன்னு. ஏன்னா ஜடக்காரகத்துவத்தை கொடுத்து உயிர்காரகத்துவத்தை புதன் கெடுக்கிறார். தாய்மாமனும் உங்களுக்கு இல்லைன்னு. ஆமாம், எங்கள் அம்மா ஒரே ஒரு தங்கச்சி, எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாதுனார். அதை நான் தான் கேட்டேன், உங்களுக்கு தாய்மாமனும் இல்லையே அப்படின்னு. ஆமாம் குருஜி, எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. மற்றபடி எங்களுக்கும் வேறு சில ஃபேமிலி விஷயங்களை சொன்னார். சரி, இந்த இடத்துல திரையில் ஜாதகம் தெரிகிறது. தாயை குறிக்கக்கூடியவை என்ன? 4ஆம் பாவகம், 4ஆம் பாவகாதிபதி சந்திரன் இல்லையா? சரி, 4ஆம் பாவகத்தில் சனி, 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். 4ஆம் பாவகாதிபதி அப்படியே ராகுவோடு இணைந்து அதன் பிறகு குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது 4ஆம் பாவகாதிபதி கெட்டுப்போனார், சுத்தமாக கெட்டுப்போனார், ராகுவோடு இணைந்து இருக்கிறார். அதன் பிறகு சந்திர அதியோகத்திலும் குருவின் பார்வையிலும் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் ராகுதசை, இப்போ ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. 4ஆம் அதிபதியை கெடுக்கக்கூடிய ராகுதசை இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே வீடு, வாகனம், தாயார் விஷயத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வீட்டில் குறை இருக்கான சுக்கிரனை பற்றியும், வீடு வாகனத்தில் குறை இருக்கா, தாயால் குறை இருக்கான சந்திரனை பற்றியும், படிப்பால் கல்வியால் அறிவால் குறை இருக்கான்றதை புதனை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும்.
இந்த இடத்துல பாருங்க, 4ஆம் இடத்தில் சனி 4ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பே தாயை பற்றிய ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. இந்த 2 பேர் ஜாதகத்திற்கு பிறகு கடைசியாக ஒரு 4 வயசு குழந்தை ஜாதகத்தை இங்கே போட போகிறேன். இதை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன், போன வருஷமே எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் வீடியோவாக போட்டேனான்னு தெரியல, பட் இதே தலைப்புக்கு அது ஒத்து வரும்ன்றதுனால அந்த 3வது ஜாதகமாக அதையும் கடைசியாக போட போகிறேன். ஆக இந்த இடத்துல 4ஆம் அதிபதி கடுமையான பலவீனம், பகை வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழல். அதுவும் ராகுவோடு ஒரு 10-11 டிகிரியோடு இணைந்திருக்கிறார். அதன் பிறகுதான் குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி பாவகமும் பாவகாதிபதியும் கெட்டு காரகனாகிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இவருக்கு தாய் இருக்கிறாரு, வசதியாகவே இருக்கிறார். தகப்பன் தான் பெரிய பான்வத்து சொல்வர்ஸ் பொண்ணு சொல்லிட்டனே, பார்த்தாலே என்ன தெரியுது, அருமையான. இன்னொன்னையும் பார்க்கணும், இந்த இடத்துல எல்லா நிலைகள்லையும் திக்பல அமைப்புகள் உள்பட அவ்வளவு அமைப்புகளையும் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும். ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், திக்பல நிலைகள் உள்பட அத்தனை அமைப்புகளையும் நான் அப்படியே கவனிப்பேன். பாவகாதிபதி ராகுவோடு சேர்ந்து பலவீனமாகி பாவகம் சுத்தமாக சனியின் இருப்பால் இருள்பட்ட அமைப்பில் காரகனாகிய சந்திரன் அவரும் அங்கே அப்படியே நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்திருப்பார். நவாம்சத்தில் நான் போடலை, நவாம்சத்தில் மகரத்தில் சூரியன் சந்திரன் சனி, நவாம்சத்தில் மகரத்தில் சூரியன் சந்திரன் சனி, பௌர்ணமி சந்திரன் தான் நவாம்சத்தில் பாவத்துவம். ஆக இந்த அமைப்பில் அவர் கேட்ட மாதிரி அவருக்கு இந்த விளக்கங்களை சொன்னேன். ஆமாம் குருஜி, எனக்கு லேசாக புரியுது, இப்போ நீங்கள் இன்னும் சொல்லும்போது எனக்கு நல்லா புரியுது, கடைசி வரைக்கும் இப்படித்தானா அப்படின்னு கேட்டேன். அம்மாவிற்கு அந்த குறிப்பிட்ட வயது தாண்டி தாம்பத்திய உறவுகளை, உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தாம்பத்திய உறவுக்கு உடல் தகுதி இழக்கின்ற நிலையில தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மறையும். அது வரைக்கும் மறையறதுக்கு அமைப்பே இல்லை. உங்கள் அம்மா கொஞ்சம் போல்டாக இருப்பாங்களே, என்ன கடுமையான போல்டு, நாங்களே பேச முடியாதுன்னார், கிட்டே வர முடியாது. இப்போ ராகுதசையில் சுயபக்தியில் சனி அந்தரம் ஆரம்பிச்சிலேருந்து நான் எங்கள் அம்மாட்ட பேசலை, பயங்கரமான சண்டை. செவ்வாதசை சனி புக்தியிலையும் எங்களுக்கு கடுமையான அமைப்பு. சந்திரதசை சனி புக்தியில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் நான் பாஸ்டில் போட்டு பார்க்குறேன். எப்போது சந்திரதசை சனி புக்தி வந்ததோ, எப்போது செவ்வாய் தசையில் சனி புக்தி வந்ததோ, இப்போது ராகு தசையில் சுய புக்தியில் சனி அந்தரம் நடந்ததிலிருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட பேசாமல் இருக்கிறேன். ஆக பாவகம், பாவகாதிபதி, காரகம் போன்ற அமைப்புகள் இந்த இடத்துல ஒருவேளை அமாவாசை சந்திரனாக இருந்து, பௌர்ணமி சந்திரன்றதுனால அவங்க அம்மா இருக்கிறாங்க, அமாவாசை சந்திரனாக அவர் இருந்திருந்தார்னா தாயே உயிரோடு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வேற மாதிரி போயிருக்கும். ஆக இருந்தாலும் ஒரு அந்தஸ்து உயர்நிலை போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் தாயின் அமைப்புகள் முழுக்க இல்லாமல் தாயை பற்றி தாயை மனம் வெறுக்கக்கூடிய அளவிலான ஒரு ஜாதகத்திற்கு இது ஒரு உதாரண ஜாதகம். சரி, இதுதான் இப்படி. இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார். இந்த பாருங்க, இன்னொன்று அப்பா வெரி வெல்லுன்றது பாவகங்கள் தான். அப்பா வெரி வெல்லுன்றது தகப்பனோடு இவரோட பாசமாக இருக்கிறது, தாயை வெறுக்கிறார்ப்பா. அப்போ அப்பா மேலே பாசமாக இருக்கணும்னா 9ஆம் பாவகமும் 9ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கணும் இல்லையா? அப்போ 4ஆம் பாவகம் அடிபட்டு போச்சு, அப்பா மேலே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க பிள்ளைங்க. எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லை குருஜி, எங்கள் அப்பா எங்களுக்காகவே, இதே வார்த்தை தான், எனக்கு மனைவி இல்லை, உங்களுக்கு அம்மான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இந்த வீட்டில் இருக்கிறான்னு, இதே வார்த்தையை நானும் அது சில விஷயங்களை இதில் சொன்னேன். நீங்கள் சொன்ன இதே வார்த்தையை என்னுடைய அப்பா எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். சரி, இங்கே 9ஆம் பாவகத்தை பாருங்கள், இதே ஜாதகம் தான். அம்மாவுக்கு 4ஆம் பாவம்னா 9ஆம் பாவகம் வளர்த்துருக்கணும்ல. சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில், சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்க, சுக்கிரன் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து 9ஆம் அதிபதியமும் 9ஆம் இடத்தையும் சுபத்துவமாக்கி வெகு நிறைவாக சிம்மம் மிகப்பெரிய வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம். சிம்மமும் வலுத்திற்கு, 9ஆம் இடத்தை சிம்மத்தில் குரு, காரக வீட்டில் குரு, பாவக வீட்டை சுக்கிரன் பார்க்க, பாவகாதிபதியை சுக்கிரன் சுபத்துவப்படுத்த, பாவகாதிபதியாகிய செவ்வாய் சனி ராகு தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காரகனாகிய சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால 9ஆம் பாவகம், சூரியன், சிம்மம் எல்லாம் வலுத்து, பாவகாதிபதி வலுத்து, ஒரு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா. பணத்துக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் இல்லை, அதிகாரத்திற்கும் எந்த விதத்திலையும் பஞ்சம் இல்லை. வீட்டில் 4 கார் நிற்குது, 4 வேற மாதிரியான கார்கள், அந்த மாதிரியாக எல்லா விதத்திலையும் பஞ்சம் இல்லாத அருமையான ஜாதகம். ஆக 4ஆம் பாவகம், பாவகாதிபதி காரகன் கெட்ட நிலையில்
9ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகன் வலுத்த அமைப்பு தகப்பனை உயர்நிலையில வச்சு நல்ல விதம் அதை அனுபவிக்கிற மாதிரி இவருக்கும் அடுத்தடுத்து யோக தசைகள் தான் நடக்குது. தம்பியோடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. 3ஆம் பாவத்தில் பிருகுமங்கல யோகம், சகோதர காரகன் வலுத்து இருக்கிறார். சகோதர காரகன் சகோதர ஸ்தானாதிபதி 2 பேருமே அங்கே ஒன்னா அடைஞ்சு அருமையான அமைப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாபத்துவம் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவளு அடுக்குகளை அப்படியே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அடிச்சு பேசலாம்ன்றதுக்கு இதுவும் ஒரு ஜாதகம். உனக்கு இதுதான் நடக்குது, உனக்கு இதுதான் நடக்குது, உனக்கு இதுதான் நடக்குதுன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரி, இவர் தாங்க இப்படி, இவர் தம்பிக்கு இவர் அதே தானே அம்மா தானே அவங்க, இவர் தம்பிக்கு அவங்க தானே அம்மா. அப்படியே தம்பியின் ஜாதகம் வருகிறது. இந்த தம்பியின் ஜாதகம் 2 பேருக்குமே டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஜாதகத்தை மட்டும் காட்டுறேன். திரையில இப்போது வந்துருச்சு. தம்பியின் ஜாதகம் விருச்சிக லக்னம், 3இல் ராகு, 4இல் குரு, 5இல் சுக்கிரன் செவ்வாய், 6இல் சூரியன், 7இல் புதன், 9இல் கேது, 10இல் சனி, 11இல் சந்திரன். பிறக்கும்போது தம்பியின் தசாபுக்தி அமைப்புகள் சந்திர திசையில் 7 மாதம் 19 நாள் மீதம் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த தம்பியுடைய ஜாதகம். இந்த தம்பியுடைய ஜாதகத்திலையும் பாருங்க, 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இதுவும் பாருங்க, இந்த தம்பியும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர். ஒரு 2 நாளில் அடுத்த நாள், அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்து சித்திர நட்சத்திரத்தில் அப்படியே சித்ரா பௌர்ணமி என்கின்ற அமைப்புகள் மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்க, சூரியன் உச்சம்ன்றதே தகப்பன் வலிமையானவர்ன்றதை காட்டுது. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 9ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். காரகன் சூரியன் வலுவாக இருக்கிறார். 4ஆம் இடத்தை தான் சனி பார்க்குது. 4ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது, அதாவது 4ஆம் அதிபதியாக சனி இருந்து அந்த வீட்டை பார்ப்பதும் கடினமான ஒன்றுதான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, தகப்பனை குறிக்கக்கூடிய சந்திரனை சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் தானே பௌர்ணமி சந்திரனாகி சுக்கிரனுடைய பார்வை, லக்னாதிபதியுடைய பார்வை என்கின்ற நல்ல அமைப்பு இருக்க, இந்த நிலையில 4ஆம் வீட்டை சனி பார்ப்பது, 4ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டுருச்சு, ராகு தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னாலே அங்கே ஏதாவது ஒரு வகையில இக்கண்ணா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்ன்றத தம்பியுடைய ஜாதகத்திலும் தகப்பன் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மிக தெளிவாக இருந்து, தாயின் அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறத தெல்ல தெளிவாகவே பார்க்க முடிகிறது. ஆக இந்த அண்ணன் தம்பி இருவருடைய ஜாதகத்திலும் தாயை பற்றிய குறைபாடுகள் பதியப்பட்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு நுணுக்கம், ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக இன்னும் ஒரு ஜாதகத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் போட்டேன்னா என்னன்னு தெரியல. தாய் எப்போது தடம் மாறுவார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 4 வயது குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். இது சில நேரங்களில் நான் இந்த வீடியோவை போட்டேன்னா என்னன்னே நான் மறந்து போயிட்டு இருக்கிறேன். சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருது இல்லை. இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துட்றேன். இது ஒரு சிறு குழந்தை, 5 வயது குழந்தை. இது நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கலாம். எவ்வளவோ நிறைய வீடியோக்கள் போடுறேன்றதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது இதே மாதிரி ஒரு 5 வயது குழந்தை, 1 வயசுல இருந்து தாய் இவரை பார்க்கவே இல்லை, பிரிஞ்சு போயிட்டாரு. இப்ப தாய்க்கு கல்யாணம் ஆக போகுது வேறொருத்தரோட. ஆனா அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அம்மா அமைப்பே இல்லை. தாய் தடம் மாறி திருமணத்திற்கு முன்பே ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்புகள் இருந்து, குழந்தையில 1 வயசான உடனே அந்த ஏற்கனவே உள்ள தொடர்புகள் அப்படியே அவருக்கு மீண்டும் வந்து, பெற்ற குழந்தையை அப்பாவிடம் கொடுத்து விட்டு தான் தாய் என்பதை மறந்து விட்டு இன்னொருவரோடு போய் திருமணம் செய்து கொள்ள போகின்ற அல்லது செய்து கொண்டு விட்ட, இது எங்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதை மறுபடியும் போடுறேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. தாய் எப்போது தடம் மாறுவார் அப்படிங்கிற தலைப்புல போடணும்னு நினைச்சிருந்திருக்கிறேன், போட்டனான்னு ஞாபகம் இல்லை. இப்போது இந்த ஜாதகம் 12 மார்ச் 2019 காலையில 8:10 AM மதுரைக்கு அருகே இந்த குழந்தை, இந்த 5 வயசு குழந்தை பிறந்திருக்கு. மீன லக்னம், லக்னத்தில் புதன், 2இல் சந்திரன் செவ்வாய், 4இல் ராகு, 9இல் குரு, 10இல் சனி கேது, 11இல் சுக்கிரன், 12இல் சூரியன். பிறக்கும்போது சூரிய திசையில 5 வருஷம் 0 மாசம் 13 நாள். இப்போ இந்த குழந்தைக்கு சந்திர தசையில ராகு பக்தி நடந்துகிட்டு இருக்கு. 24/8/2025 4 மாசமா சந்திர தசையில ராகு பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்திர தசை ராகு பக்தியில தாய் நிரந்தரமா இவங்களை பிரிஞ்சுட்டாங்க. 4 மாசமா இந்த குழந்தை அப்பா கிட்ட குழந்தைய விட்டுட்டு, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடியே 1 வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ லீகலா சட்டப்பூர்வமாக பிரிந்து இன்னொருவரோடு கல்யாணம் பண்ணி இந்த சந்திரதச ராகு பக்தியில் அவங்களுக்கு கல்யாணம். இந்த குழந்தைக்கும் தாய்க்கும் சட்டப்பூர்வமாகவே எந்த தொடர்புகளும் இல்லை. அவங்க இனிமே பையன் அவங்க உரிமை கொண்டாட போறது இல்லை. 5 வயது குழந்தைய
1 வயதிலிருந்து இந்த குழந்தைய தாய் பார்க்கல. இப்போ முதல்ல சொன்ன 2 ஜாதகங்களை விட்டுருவோம். இங்கே 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது? அதே விதிகள் சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் லேசா ராகு அப்படி, சனி இப்படி, புதன் இப்படி என்கின்ற, ஏன்னா அதுவும் மீன லக்கணம், இதுவும் மீன லக்கணம், இந்த குழந்தையும் மீன லக்கணம். ஒருவேளை நான் அந்த குழந்தையோட ஜாதகத்தை ஏற்கனவே போட்டிருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, புதன் நீச்சம், 5 வயது இந்த குழந்தையில 4ஆம் அதிபதி நீச்சம். 4ஆம் இடத்திற்கு ராகு சனி 2 பேருடைய ஒட்டுமொத்த தாக்குதல். சனி 10ஆம் இடத்திலிருந்து ராகுவை பார்க்கிறார், ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக இந்த இடத்துல சந்திர தசை ஆரம்பிச்ச உடனேயே இந்த குழந்தைக்கு எந்த விதத்திலும் தாய் அமைப்புகள் இருக்கக்கூடாது. சந்திர தசை ஆரம்பிச்ச உடனேயே பாருங்க, 4ஆம் அதிபதி நீச்சனாகி 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து 4ஆம் இடத்திற்கு சுப தொடர்புகள் எதுவும் கிடைக்காம சனியின் பார்வை மட்டும் இருக்க, பிறந்து 1 வயதிலேயே இந்த குழந்தைய தாய் தகப்பனாரோட விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சந்திரதச ராகுபக்தி நடக்குது இந்த குழந்தைக்கு. சந்திரதச ராகுபக்தியில தாய்க்கு வேறொரு திருமணம் நடக்க போகிறது. அதாவது சட்டப்பூர்வமாக விவாகரத்து கிடைத்து சட்டப்பூர்வமாக தாய் இன்னொருவருக்கு மனைவியாக போகிறார். இவரை தகப்பங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இனிமே தாய்னு சொல்றதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆக இந்த இடத்துலையும் பாருங்க, நான் சொன்ன மாதிரியாகவே பாவகம், பாவகாதிபதி, காரகம் போன்ற அத்தனை அமைப்புகளும் வலுவிழந்து, காரகம் எப்படி வலுவிழக்குது? இன்னும் அர்த்த சந்திரனாக பாதி ஒளிக்கு பொருந்திய சந்திரனாக போகாம அப்படியே சந்திரன் அஷ்டமி நவமி திதிக்கு வராம இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒளி இழந்த சந்திரனாகவே செவ்வாயோட சேர்றார். ஆக இந்த இடத்திலும் நான் சொன்ன இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் தெல்ல தெளிவாக இருப்பதை அன்பு மாணவர்கள் அத்தனை பேரும் தெல்ல தெளிவாக கவனிச்சுக்கக்கூடிய, தெய்வமாக நமக்கு இருக்க வேண்டிய, தெய்வத்தை விட மேலாக இருக்கக்கூடிய இந்த தாய் அமைப்புகள் வெகு சிலருக்கு கிடைக்காமலேயே போகின்றன. அது என்ன அமைப்பு, ஜோதிட ரீதியாக அது எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை விளக்குவதற்கு இந்த 3 ஜாதகங்களும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அருமையான யோக உதாரணங்கள். வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.